உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய துவாவை தான் ரசூலுல்லாஹ் நிறைய கேட்டிருக்கிறாங்க. நம்மலாம் இத்தனை நாள்ல எத்தனை முறை கேட்டோங்கிறது கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்திற்கு அதனுடைய இறையச்சத்தை நீ தருவாயாக. இறையச்சத்தை தருபவன் யார்? அல்லாஹ். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, என் உள்ளத்திற்கு அதனுடைய இறையச்சத்தை இறைவா நீ தருவாயாக. கேட்கிறவங்க யார்? இறையச்சத்துல அவர்களை விட மிஞ்சியவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை விட நாங்க எவனாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சஹாபாக்களை சொல்ல முடியாத, எந்த பெரியர்களும் மகான்களும் சொல்ல முடியாத, அப்படி இறையச்சத்துல மித மிஞ்சியவர்களாக இருந்தார்களே அந்த தூதர் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இறைவா ஆதி தருவாயாக நஃப்ஸி என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாஹா அதன் இறையச்சத்தை அதன் தக்வாவை நீ கொடுப்பாயாக, வஸக்கிஹா அதை தூய்மைப்படுத்துவாயாக, கைரு மன் ஸக்காஹா நீதான் சிறந்த அடிப்படையில தூய்மைப்படுத்தக்கூடியவன், அந்த வலியுஹா வ மௌலாஹா அந்த உள்ளத்தினுடைய பொறுப்பாளன் நீ, அந்த உள்ளத்தினுடைய பாதுகாவலன். உள்ளத்தை யாரும் பாதுகாக்க முடியாது, நாமளே பாதுகாக்க முடியாது. நம்முடைய உள்ளத்தை யார் பாதுகாக்க வேண்டும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்விடத்துல இந்த துஆவை நம்ம செய்யணும், மனனம் செய்யணும். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இந்த துஆவை அதிகமா நம்ம செய்யணும். நம்முடைய உள்ளம் சீராயிருச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கை முழுவதும் சீரா இருக்கும்.